யோ சாவு குத்தா? இல்ல ப்ரோ, பாவத்துல செத்தவங்கள இயேசு உயிரோடு எழுப்புனாரு. அவங்க போடுற செம்ம குத்து. ஆண்டவர்க்கு நமஸ்காரம் எங்க வாழ்க்கையெல்லாம் சொல்லிக்குவோம். அவர் வார்த்தையின்படி தூண்டில போட்டா மீன் வாய்க்குள்ள வெள்ளி பணம். இயேசு ஆண்டவர்க்கு நமஸ்காரம் எங்க வாழ்க்கையெல்லாம் சொல்லிக்குவோம். அவர் வார்த்தையின்படி தூண்டில போட்டா மீன் வாய்க்குள்ள வெள்ளி பணம். Don't care, it's okay, 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 yes, so now okay. நண்பா, நம்மள மாதிரி வாலிபர்கள் எல்லாரும் சேர்ந்து இந்த கடைசி நாட்கள்ல சாத்தானுக்கு அள்ளு விடுற மாதிரி ஒரு மிகப்பெரிய சவால் ஒன்று விட்டா அது எந்த மாதிரி சவால் நண்பா விடலாம்? பாலியத்தின் இச்சைகளுக்கு விலகி ஓடியே எங்கள் வாலிபத்தை இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம். பாலியத்தின் இச்சைகளுக்கு விலகி ஓடியே எங்கள் வாலிபத்தை இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம். சவால் 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 சவாலே, நாங்க யோசேப்பை போல் சவால் விடுவோம் சவாலே. ஓ சவால் 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 சவாலே, நாங்க யோசேப்பை போல் சவால் விடுவோம் சவாலே. சாத்தானுக்கு ஹே சாத்தானுக்கு ஓஹோ சாத்தானுக்கு சவால் விடும் சந்ததி நாங்க, சேனைகளின் தேவனின் போர் வீரர்கள் நாங்க. சாத்தானுக்கு சவால் விடும் சந்ததி நாங்க, சேனைகளின் தேவனின் போர் வீரர்கள் நாங்க. சூப்பர் 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 சூப்பர். அப்புறம் ஒரு முக்கியமான கேள்வி, பின்வாங்கி போனவங்கெல்லாம் இருக்காங்கல்ல, அதாவது இயேசுகிட்ட வந்து பாவ மன்னிப்பு, ரட்சிப்பு, சுகம், ஆசீர்வாதம்னு எல்லாத்தையும் வாங்கிட்டு கடைசியா அந்த இயேசுவுக்கே துரோகியா மாறி போனவங்கெல்லாம் இருக்காங்கல்ல, அவங்கெல்லாம் ஞாயிற்றுக்கிழமை தான் சர்ச்சுக்கு வரணுமோ, ஞாயிற்றுக்கிழமை வேண்டுனாதான் கடவுளுக்கு கேட்குமோ, இப்படி வாழ்ந்தாதான் பரலோகம் போக முடியுமோ, பாஸ்டர் சொல்ற எல்லாத்தையும் கேட்கணுமோ, இப்படிலாம் பேசுறாங்களே, அதை நம்ம எப்படி எடுத்துக்கிறது? நண்பா, என்ன அவங்கள பொசுக்குன்னு சாத்தான்னு சொல்லிவிட்ட? சாத்தானோட வேலை என்ன? கடவுளை விட்டு ஜனங்களை பிரிக்கணும், அதானே? இவங்க எல்லாரும் என்ன வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க? அதே வேலை தானே. அப்ப சாத்தான் தான் இவங்க, இவங்க தான் சாத்தான். போடு பாட்ட. சூப்பர்டா. இப்போ அந்த ரெண்டு சாத்தானையும் பார்த்து ஒன்னு சொல்ல நினைச்சா என்ன சொல்லுவ? கிறிஸ்தவனை டிஸ்டர்ப் பண்ணாதே, அவனை அசால்ட்டாக எண்ணி விடாதே. கிறிஸ்தவனை டிஸ்டர்ப் பண்ணாதே, அவனை அசால்ட்டாக எண்ணி விடாதே. அவன் வெட்ட வெட்ட வளருவான், கொட்ட கொட்ட உயருவான். கிறிஸ்தவனை டிஸ்டர்ப் பண்ணாதே, அவனை அசால்ட்டாக எண்ணி விடாதே. செம்ம. இப்ப ரொம்ப 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 முக்கியமான ஒரு கேள்வி. கிறிஸ்தவன்னா இவன் தாண்டா, கிறிஸ்தவன்னா இப்படி தாண்டா இருப்பான், இப்படி தாண்டா இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு அடையாளமா ஒரு வார்த்தை ஒன்று போட்டு விடு பார்ப்போம்.
கர்த்தரை எக்காலமும் ஸ்தோத்தரிப்பவன், பாடுகளை சந்தோஷமாய் ஏற்றுக்கொள்பவன். கர்த்தரை எக்காலமும் ஸ்தோத்தரிப்பவன், பாடுகளை சந்தோஷமாய் ஏற்றுக்கொள்பவன். உயர்வோ தாழ்வானாலும், மரணமோ ஜீவனானாலும், உயர்வோ தாழ்வானாலும், மரணமோ ஜீவனானாலும், பசியோ பட்டினியோ நாசம் வந்தாலும், நண்பர்களால் துன்பம் வந்தாலும், பசியோ பட்டினியோ நாசம் வந்தாலும், நண்பர்களால் துன்பம் வந்தாலும், அவன் வெட்ட வெட்ட வளருவான், கொட்ட கொட்ட உயருவான். இன்னும் முடியல, இருக்கு. மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் போரிடாதவன், வீணான செயல்களுக்கு எதிர்த்து நிற்பவன். மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் போரிடாதவன், வீணான செயல்களுக்கு எதிர்த்து நிற்பவன். நிந்தனைகள் போராட்டம் வந்தா அதை பொறுமையோடு சகித்துக் கொள்பவன். நிந்தனைகள் போராட்டம் வந்தா அதை பொறுமையோடு சகித்துக் கொள்பவன். அவன் கண்ணீரின் பள்ளத்தாக்கை கடந்து செல்பவன், அவன் தண்ணீரை தரை போல வழி நடப்பவன். அவன் கண்ணீரின் பள்ளத்தாக்கை கடந்து செல்பவன், அவன் தண்ணீரை தரை போல வழி நடப்பவன். அவன் வெட்ட வெட்ட வளருவான், கொட்ட கொட்ட உயருவான். கிறிஸ்தவனை டிஸ்டர்ப் பண்ணாதே, அவனை அசால்ட்டாக எண்ணி விடாதே. நீதிமான டிஸ்டர்ப் பண்ணாதே, அவனை அசால்ட்டாக எண்ணி விடாதே. ஏ யாரா? டே யாரா நீ? இவ்வளோ நேரமா வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்கீல்ல, அந்த சாத்தானே நாதான்டா. வாங்க, தலை நசுக்கப்பட்ட வலு சர்ப்பம் அவர்களே, சொல்லுங்க என்ன விஷயம்? ஏன்டா, நான் இந்த உலகத்துல எவ்வளோ கஷ்டத்தையும் துன்பத்தையும் உபத்திரவத்தையும் பாடுகளையும் சோதனையையும் வச்சிருக்கேன். இவ்வளவு சூழ்நிலைக்கு மத்தியிலையும் எப்படிடா நீங்க இவ்வளோ சந்தோஷமா இருக்கீங்க? டே ஜோக்கரு, என்னோட யாரு இருக்கா, எனக்குள்ள என்ன இருக்குன்னு தெரியுமா? பாட்டாவே பாடுறேன் கேளு.